ஒரு குருவை நீங்க எப்படி தேடுவீங்க? அந்த குருவே உங்களை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அங்க ஓடுறவன் பின்னாடியே அவனை பிடிக்க பிரமஹம்சர் துரத்திட்டு ஓடுறார். நீங்க ஓடி போயிடாதீங்க. பிரமஹம்சர் உங்களை தேடி காத்துக்கிட்டு இருக்கிறார். தயவு செஞ்சு ஓடி போயிடாதீங்க. வெளியில ஏகப்பட்ட டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஓடி போயிடுங்க. ஒரு உண்மையான குருவால மட்டும்தான் உங்களை பிடிக்க முடியும். அந்த உண்மையானவர் உங்களை பிடிச்சிட்டா அப்புறம் அப்படியே பிடிபட்டே இருங்க. ஒரு உண்மையான குருவுக்கான அடையாளம் என்னன்னா, அவர் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மரண பயம் ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு உயிர் கொடுக்கிற ஈர்ப்பும் அங்க இருக்கும். மரணம் மாதிரியான பயமும் துடிப்பான அன்பு உணர்வும் இணையா உருவாகும். ஒரு பக்கம் அவர் ஈர்க்கிறாரு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஓடி போயிடணும்னு தோணும். உங்களுக்கு ஓடி போயிடணும்னு மட்டும் தோணுச்சுன்னா ஓடி போயிடுங்க. ஒருவேளை வெறும் ஈர்ப்பு மட்டும்தான் இருக்குன்னாலும் அப்பவும் நீங்க ஓடி போயிடணும். எப்போ இந்த ரெண்டு உணர்வும் ஒன்னா வருதோ அப்ப இருந்த இடத்திலேயே நில்லுங்க. அந்த பரமஹம்சர் வந்து உங்க கழுத்தை பிடிக்கட்டும்.